பாஸ் மோட் உங்களுக்கு இதில் இருக்குது. ஸோ பாஸ் மோட் வச்சு நீங்கள் முன்னாடி ஃபுல்லாக நகர்த்திக்கலாம். ஸோ நீங்கள் ஷாஃபர் ட்ரிவன் காரில் போகிறீங்கன்ற ஃபீல் வரணும் அப்படின்னாக்கா இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பின்னாடி பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது இந்த காரோடைய ப்ரெசன்ஸ்ன்றது. ஐ எம் ரியலி இம்ப்ரெஸ்ட். இந்த டிரைவர் சைடில் உட்காந்து ஓட்டுற அந்த ஒரு ஃபீலே தனி. ரியல் ஆட்டோ என்தூசியாஸ்க்கு தான் அந்த ஒரு ஃபீல் தெரியும். இதுதான் கிங் ஆஃப் எம்பிவி. எஸ், யூ ஹர்ட் இட் ரைட். இது 2025 டொயோட்டா இனோவா கிறிஸ்டா ZX மாடல். இது டாப் அண்ட் வேரியன்ட் சொல்லலாம். நம்ம என்னென்ன ஃபீச்சர்ஸ் உங்களுக்கு ZX மாடலில் கொடுத்துருக்காங்க அப்படின்றத சொல்ல போகிறேன். ப்ரைஸிங் பற்றி சொல்ல போகிறேன். கம்ஃபர்ட் எப்படி இருக்குது, பிகாஸ் நான் சொன்னமே கிங் ஆஃப் எம்பிவின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ இந்த காரோடைய கம்ஃபர்ட் அடிச்சிக்கிறதுக்கு இந்த செக்மெண்ட்டில் வேறு எந்த காருமே கிடையாது. ஸோ கம்ஃபர்ட் அதெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நான் போகிற எஃபர்ட்டுக்கும் ஜஸ்டிஸ் கிடைக்கும். ஸோ வணக்கம் மக்களே, நான் உங்களே நீங்கள் பார்த்துட்டு இருக்க நிதின்ஸ் ரிவ்யூஸ். பிஃபோர் ஸ்டார்டிங் இந்த வீடியோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை. அண்ட் இந்த பில் நோட்டிஃபிகேஷன் ப்ரெஸ் பண்ணிட்டு ஆல் ப்ரெஸ் பண்ணி நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ஃபஸ்ட் நோட்டிஃபை ஆகும். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் தாட்ஸை கமெண்ட் பண்ணுங்கள், என்னை சோஷியல் மீடியாவில் ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு ஹர்ஷா டொயோட்டா ஃபார் லெனிங் மீ திஸ் கார். நீங்கள் டொயோட்டா கார்ஸ் பார்க்குறீங்க அப்படின்னாக்கா ஹர்ஷா டொயோட்டாவை கண்டிப்பாக நீங்கள் அப்ரோச் பண்ணலாம். அவங்களுடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் நான் ஒரு டிஸ்கிரிப்ஷன் as well as வீடியோவில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அவங்கள அப்ரோச் பண்ணலாம். ஸோ வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். 2025 டொயோட்டா இனோவா கிறிஸ்டா ZX மாடல் இது. அண்ட் ஃப்ரண்ட்டில் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னாக்கா இந்த ஃப்ரண்ட் ப்ரொஃபைலுக்கு நிறைய பேர் ஃபேன்ஸ் இருக்கிறாங்க. ஸோ நீங்களும் அந்த ஃபேன்ஸில் இருக்கீங்கன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ ஃப்ரண்ட்டில் பார்த்தோன்னா இது வந்து உங்களுக்கு ஆக்சரிஸ் நிறைய போட்டிருக்காங்க இந்த காரில். பிகாஸ் டெஸ்ட் ட்ரைவ் கார் அப்படின்றதுனால ஃபுல்லாக உங்களுக்கு ஹர்ஷா டொயோட்டா வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம் இந்த காரோடைய ஆக்சரிஸ் பற்றி பேசும்போது. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஹுட் ஸ்கூப் மாதிரி உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. கீழே பார்த்தோன்னா உங்களுக்கு இது ஃபுல்லாக இந்த க்ரோம் எலிமெண்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. டொயோட்டா லோகோ நீங்கள் பார்க்கலாம். அண்ட் இந்த கிரில் பார்த்தீங்கன்னா பிளாக்ல கொடுத்ததுன்றது ரொம்ப மஸ்குலராக இருக்குது பார்க்குறதுக்கு. ஹெட்லாம்ப்ஸ் பற்றி பேசணும் அப்படின்னாக்கா ஹெட்லாம்போடைய சைஸ் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்றது. ஸோ உங்களுக்கு ப்ரொஜெக்டர் செட்டப்பில் உங்களுக்கு எல்இடியில் கொடுத்துருக்காங்க. இது வந்து உங்களுக்கு ஹாலஜனில் ஹை பீம் வரும். 4 பாயிண்டடாக உங்களுக்கு வந்து எல்இடி மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, டிஆர்எல்ஸ் மாதிரி. கீழே வந்து ஃபாக் லாம்ப் அண்ட் இண்டிகேட்டர்ஸ் உங்களுக்கு இந்த இடத்துல இருக்குது. ஸோ இண்டிகேட்டர்ஸ் பார்த்தோன்னா ஹாலஜனில் இருக்குது. இதுவும் உங்களுக்கு ஹாலஜனில் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு பார்க்கிங் சென்சார்ஸும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணலாம். ஸோ ரியர் ஆஸ் வெல் அஸ் ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. க்ரோம் எலிமெண்ட்ஸ்லாம் நிறைய யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ தட் மேக்ஸ் திஸ் கார் ரியலி ப்ரீமியம். ஸோ உங்களுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலையும் உங்களுக்கு ஒரு ஆக்சரிஸ் மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. கிறிஸ்டாக்கான பேட்ஜிங் நீங்கள் பார்க்கலாம். இந்த கலரில் இந்த காரோடைய இந்த ஸ்கிட் பிளேட் பார்க்குறது ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லலாம் நம்ம. தென் ஹுட்டில் பார்த்தோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு ரொம்ப கட்ஸ் அண்ட் க்ரீஸஸ்லாம் உங்களுக்கு கிடையாது. நல்ல பிளெயின் அண்ட் சிம்பிள் அண்ட் மினிமலிஸ்டிக்காக உங்களுக்கு டிசைன் கொடுத்ததுன்றது இந்த காரோடைய அந்த ப்ரெசன்ஸை இம்ப்ரூவ் பண்ணுதுன்னு சொல்லலாம். உங்களுக்கு ஃப்ரேம்லெஸ் வைப்பர்ஸ் மாதிரி தான் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. மேலே பார்த்தோன்னா இந்த இடத்துல ரொம்ப பெரிய ஒரு விண்ட்ஷீல்டு வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக விசிபிலிட்டிக்கு அது ரொம்ப இம்ப்ரூவ் பண்ணோம். இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்லேயே உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு விசிபிலிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இந்த இடத்துலையும் ஒரு கிளாஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அரௌண்ட் தி கார்னர்ஸ் போகும்போது இந்த பேனல் வந்து உங்களுக்கு கொஞ்சம் பார்க்குறதுக்கு இம்ப்ரூவ் பண்ணோம். தென் ஓவர்வின்ஸ் பார்த்தோன்னா உங்களுக்கு க்ரோமில் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஒரு கேப் மாதிரி போட்டிருக்காங்க. இன்டெகிரேட்டட் இண்டிகேட்டர்ஸ் கீழே வந்து உங்களுக்கு படல் லேம்போ இந்த இடத்துல இருக்குது. அன்லாக் பண்ணிங்க அப்படின்னாக்கா இந்த இடத்துல படல் லேம்ப் வந்து உங்களுக்கு ஆன் ஆகும். இதெல்லாமே உங்களுக்கு ஆக்சரிஸ் தான். தென் அப்படியே நான் உங்களுக்கு டயர்ஸ் பற்றி காட்டிடுறேன். ஸோ இதில் பார்த்தோன்னா உங்களுக்கு பிரிட்ஜ்ஸ்டோனுக்கான டயர் வந்து கொடுத்துருக்காங்க. டயர் ப்ரொஃபைல் பற்றி பார்த்தோம் அப்படின்னா 215/55R17 இன்ச்சுக்கான அலைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. எனக்கு ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்குது இந்த காரோடைய அலைஸ் பற்றி பேசும்போது. ஃப்ரண்ட்டில் டிஸ்க் பிரேக்ஸ், ரியரில் ட்ரம் பிரேக் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதை சரௌண்ட் பண்ணி இதுவும் உங்களுக்கு ஆக்சரியில் தான் வருது. இதுவும் ஆக்சரிஸ் தான். ஸோ இந்த காரில் எல்லா ஆக்சரிஸும் போட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் சொல்லுங்கள் எப்படி இருக்குது அப்படின்றது. டோரில் பார்த்தாலும் உங்களுக்கு ஒரு க்ரோம் எலிமெண்ட் போதும், அதுவும் உங்களுக்கு ஆக்சரிஸ் தான். ஃபுட் ரெஸ்ட் நீங்கள் பார்க்கலாம். டொயோட்டாக்கான பேட்ஜிங் உங்களுக்கு இந்த இடத்துல நீங்கள் பார்க்கலாம். ஸோ இது இந்த ஆக்சரிஸில் இருக்குது. ரெயின் வைசர் நீங்கள் பார்க்கலாம் இந்த இடத்துல. அண்ட் விண்டோலாம் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்றது. உள்ளே நல்ல ஒரு ஏரினஸ் உள்ளே எடுத்துகிட்டு வரும். 55 லிட்டர்ஸ் ஆஃப் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. டீசலில் மட்டும் தான் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ மைலேஜில் ரொம்ப நல்லாயிருக்கும். மேலே பார்த்தா ரூஃப் ரெயில்ஸ் நீங்கள் பார்க்கலாம். பின்னாடி பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது இந்த காரோடைய ப்ரெசன்ஸ்ன்றது. ஐ எம் ரியலி இம்ப்ரெஸ்ட். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு இந்த ஸ்பாய்லர் வந்து இதுவும் ஆக்சரிஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. மேலே ஷார்க் ஃபின் ஆண்டனா பார்க்கலாம். ஹைமவுண்ட் ஸ்டாப் லேம்ப். ரியர்லேயே உங்களுக்கு டேஷ் கேம் வந்து உங்களுக்கு இதில் வந்து இதுவும் ஆக்சரிஸ் மாதிரி தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ரியர் டிஃபாகர், வைப்பர் எல்லாமே உங்களுக்கு, வாஷர் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. டொயோட்டா லோகோ நீங்கள் பார்க்கலாம். தென் ஒரு திக்கான ஒரு க்ரோம் லைன் வந்து உங்களுக்கு போகுது. இனோவா கிறிஸ்டாக்கான பேட்ஜிங் நீங்கள் இந்த இடத்துல பார்க்கலாம். தென் நம்பர் பிளேட்கான ப்ரொவிஷன் இருக்குது. 2.4Z அப்படின்ற ஒரு பேட்ஜிங் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதுவும் வந்து உங்களுக்கு ஆக்சரிஸ் தான். கீழே இந்த பம்பரும் உங்களுக்கு ஆக்சரிஸ் தான். ஸோ இல்லை ரிஃப்ளெக்டரும் உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து உங்களுக்கு ஆக்சரிஸில் தான் வருது. ஸோ டெயில் லேம்ப்ஸ் பற்றி பேசணும் அப்படின்னாக்கா எல்லாமே உங்களுக்கு ஹாலஜனில் கொடுத்துருக்காங்க. டெயில் லேம்பாக இருக்கட்டும், இண்டிகேட்டர்ஸ், ரிவர்ஸ் பார்க்கிங் லேம்ப் எல்லாமே உங்களுக்கு ஹாலஜனில் தான். ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா உங்களுக்கு இந்த இடத்துல இருக்குது. அப்படியே நம்ம பூட் பற்றி பார்த்துருவோம். ஸோ பூட் ஓப்பன் பண்ணுறது உங்களுக்கு ரிக்வஸ்ட் சென்சார்ஸும் இருக்குது. as well as எலக்ட்ரோமேட்டிக் பட்டனும் உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இப்போ பூட் பயங்கர ஹெவியாக இருக்குது. ஸோ மேலே பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணுறது இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. உள்ளே பார்த்தோம் அப்படின்னாக்க
உங்களுக்கு ஒரு 3D மேட் மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதுவும் ஆக்சரிஸில் தான் உங்களுக்கு வந்து வரும். டொயோட்டா பிராண்டிங் நீங்கள் பார்க்கலாம். அது கீழே பார்த்தோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு 300 லிட்டர்ஸ் ஆஃப் பூட் ஸ்பேஸ்ன்றது 3 ரோஸும் உங்களுக்கு அன்ஃபோல்டடாக வச்சுன்றது ரொம்ப பெரிய ஒரு விஷயம். இந்த செக்மெண்ட்டில் இதில் தான் உங்களுக்கு நல்லா கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். அண்ட் இது பார்த்தீங்கன்னா நல்லா ரிக்ளைன் பண்ணி வச்சிருக்கிறேன் நான். இது ஸ்ட்ரைட்டாக இருக்குது. இது நார்மல் டிஃபால்ட் பொசிஷன். இது கொஞ்சம் ரிக்ளைன் பண்ணி வச்சிருக்கிறது. ஸோ உங்களுடைய எர்கனாமிக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து வச்சுக்கலாம். அதில் நடுவில் ஒரு பேசஞ்சர் உட்கார்றாங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு ஒரு ஹெட் ரெஸ்டிங் உங்களுக்கு தனியாக மாட்டியிருக்காங்க. இதை நீங்கள் வந்து மடக்கி நீங்கள் வந்து அப்படியே மேலே மாட்டிடலாம். மடக்கிறேன். ஸோ அதை மடக்கிட்டு இந்த இது இருக்குது இல்லையா, ஸோ இதை வச்சு நான் அப்படியே தூக்கி இந்த இடத்துல நம்ம வந்து மாட்டலாம். ஸோ அவங்களுக்கு மாட்டிட்டேன் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு 2 சீட்டையும் நீங்கள் மடக்கிட்டீங்க அப்படின்னாக்கா இன்னும் நல்ல ஒரு ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஸ்பேஸ் வைஸ் டொயோட்டா அந்த காரில் சூப்பராக பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். நம்ம 3rd row சீட்ஸ் பார்த்தோம் அப்படின்னாக்கா சில்ட்ரனுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். அடல்ட் பார்த்தோம் அப்படின்னாக்கா ஒரு 5'4", 5'3" இருக்கிற ஹைட்டில் இருக்காங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு 3rd row சீட்ஸ் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு சொல்லலாம். இது எதுக்கு அப்படின்னாக்கா இதை நீங்கள் பார்ப்பீங்க. இது எதுக்கு அப்படின்னாக்கா இந்த சீட் பெல்ட்டை வந்து இப்படி நீங்கள் மாட்டி வைக்கிறதுக்காக இங்கே கொடுத்துருக்காங்க. நல்ல டக்கிங் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னாக்கா இன்டாக்டாக இருக்கும், எங்கேயும் உங்களுக்கு வந்து போகாது. ஸோ அதுக்காக தான் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்பேர் டயர் எங்கே அப்படின்னாக்கா அடியில் உங்களுக்கு அண்டர் கேரேஜில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு 2nd row சீட்ஸ்க்கு போயிடுவோம். ஸோ நல்ல தட்டெல்லாம் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். பிகாஸ் அந்த பில்ட் குவாலிட்டி ரொம்ப நல்லாயிருக்குன்னு சொல்லலாம். நம்ம இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஷாம்பைன் சில்வர் கலரில் உங்களுக்கு வந்து இந்த எலிமெண்ட் இருக்குது. பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. கீழே ஃபேப்ரிக்கில் கொடுத்துருக்காங்க. அண்ட் 4 பவர் விண்டோஸும் உங்களுக்கு வந்து ஆட்டோ ரோல் அப் அண்ட் ரோல் டவுன் ஃபங்க்ஷன் இருக்கும். ஸோ தட்ஸ் ரியலி குட். தென் கீழே பார்த்தோன்னா உங்களுக்கு ஸ்டோரேஜ் இருக்குது. பாட்டில் ஸ்டோரேஜ் அண்ட் சம் ஸ்டோரேஜ் இருக்குது. அண்ட் ஸ்பீக்கருக்கான ஃபங்க்ஷன் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. இனோவாக்கான பேட்சிங் உங்களுக்கு இந்த ஸ்கஃப் பிளேட்லேயே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதுவும் வந்து உங்களுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லலாம். உள்ளே பார்த்தோம் அப்படின்னாக்கா இந்த சீட்ஸ் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருப்பாங்க இந்த சீட்ஸோடைய டிசைனே. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் எப்படி இருக்கும் அதேமாதிரி தான் உங்களுக்கு ரியர்லேயும் கொடுத்துருக்காங்க. கிறிஸ்டாக்கான பேட்சிங் நீங்கள் பார்க்கலாம். அண்ட் இண்டிவிஜுவல் ஆம்ரெஸ்ட் கொடுத்ததுன்றது அந்த சீட்டிங் கம்ஃபர்ட்டை இன்னும் இம்ப்ரூவ் பண்ணும். ஸோ இந்த இடத்துல பார்த்தோன்னா ட்ரே கொடுத்துருக்காங்க. சப்போஸ் நீங்கள் லேப்டாப் வைக்கிறீங்களா அதெல்லாம் சாப்பிட்றீங்க அப்படின்னாக்கா இதை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் மடக்கியும் வச்சுக்கலாம். இந்த இடத்துல ஒரு வுடன் ஃபினிஷ் கொடுத்துன்றது ரொம்ப நல்லா இருக்குது. உள்ள இந்த இடத்துல மேக்ஸின் ஹோல்டர் இருக்குது. தென் 12 வோல்ட்கான சார்ஜிங் சாக்கெட் இருக்குது. அண்ட் மேலே பார்த்தோம் அப்படின்னாக்கா யூ கெட் ஏசி வென்ட்ஸ். இந்த இடத்துல வந்து உங்களுக்கு எல்லா ஏசி கண்ட்ரோல்ஸ் இருக்குது. ரியருக்கானது லைட்ஸ் உங்களுக்கு இந்த 2 சைடும் இருக்குது. ஸோ நீங்கள் லைட்ஸ் ஆன் பண்ணோன்னா இந்த இடத்துல நீங்கள் ஆன் பண்ணிக்கலாம். தென் பாஸ் மோடு உங்களுக்கு இதில் இருக்குது. ஸோ பாஸ் மோட் வச்சு நீங்கள் முன்னாடி ஃபுல்லாக நிறுத்திக்கலாம். ஸோ நீங்கள் ஷாஃபர் ட்ரிவன் காரில் போகிறீங்கன்ற ஃபீல் வரணும் அப்படின்னாக்கா இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு கிளவரான ஃபீச்சர் டொயோட்டா கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் பாருங்கள் பாட்டில் ஹோல்டர் உங்களுக்கு இந்த இடத்துலையும் இருக்குது. ஸோ நம்ம 2nd row சீட்ஸில் ஏறி உட்காரோம். அண்ட் இந்த காரில் பார்த்தோன்னா கொஞ்சம் ஹைட்டாக இருக்கிறதுனால நீங்கள் ஃபுட் ரெஸ்ட் வச்சு கூட நீங்கள் ஏறலாம், இல்லை அப்படியே நீங்கள் கூட ஏறலாம். ஸோ நான் அப்படி ஏறுறேன், நான் கிளைம் பண்ணுறேன். அண்ட் கிளைம் பண்ணி உள்ளே உட்காந்ததும் டோரோட தட்டு கேட்டிங்களா நீங்கள் எப்படி இருக்குது அப்படின்றது. பிகாஸ் இந்த காரோடைய அந்த பில்ட் குவாலிட்டி அவ்வளோ நல்லாயிருக்கும். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு சொல்லலாம். அண்ட் உட்காந்ததுமே எனக்கு ஒரு பிஸ்னஸ் கிளாஸில் உள்ள ஒரு ஃபீல் தான் எனக்கு வருது இந்த சீட்ஸில் இருக்க கம்ஃபர்ட் பற்றி பேசும்போது. பிகாஸ் நீங்களே பார்க்கலாம் இது பைலட் சீட்ஸ், இது கேப்டன் சீட்ஸ்னு சொல்லுவாங்க இந்த சீட்ஸை. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் உங்களுக்கு பின்னாடியும் இருக்கும். அண்ட் உட்காந்ததுமே அவ்வளோ நல்ல ஒரு கம்ஃபர்ட் எனக்கு கிடைக்குது. பிகாஸ் உங்களுக்கு இண்டிவிஜுவல் சீட்ஸ் அப்படின்றதுனால ஒரு தனி போல்ஸ்டர்ஸ் உங்களுக்கு இருக்குது. அண்டர் சப்போர்ட் உங்களுக்கு அதே மாதிரி உங்களுக்கு இம்ப்ரூவ் ஆகும். ஹெட் ரூம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்லா இருக்குது. 5'7" ஹைட் ஃபார் ரெஃபரன்ஸ். ஸோ இந்த கார் பார்த்தோன்னா 2nd row சீட்ஸ் 1st row சீட்ஸோட கொஞ்சம் ஹைட்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா விசிபிலிட்டி தான் ரொம்ப நல்லா இருக்குது. நீங்கள் ஒரு லாங் ட்ரிப் போகிறீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு இந்த ஆக்சுவலாக இந்த கார் பார்த்தோம் அப்படின்னாக்கா ஒரு ஸ்பேஸ் ஷிப் மாதிரி தான் உங்களுக்கு வந்து இருக்கும். அவ்வளோ நல்ல ஒரு ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு இந்த காரில் கிடைக்குது. ஸோ அதை பொறுத்த வரைக்கும் டொயோட்டா வந்து இந்த காரில் நெயில் பண்ணியிருக்காங்க. ஸ்பேஸில் தான் சொல்லணும். நம்ம விண்டோ ஸ்பேஸ்லாம் ரொம்பவே பெருசாக இருக்குது. ஆல்தோ வெளில வந்து உங்களுக்கு ரொம்ப வெயிலாக இருந்தாலும் உள்ளே வந்து கொஞ்சம் இந்த கேபினில் கொஞ்சம் கூலாக தான் இருக்குது வெளில கம்பேர் பண்ணுற டெம்பரேச்சர். பிகாஸ் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூவி கட் கிளாஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு வெயில் எடுத்துகிட்டு வரலாம். நான் இப்போ இந்த விண்டோ தொட்டாலே எனக்கு வந்து அந்த வெயில் தெரியல. ஸோ அந்தளவுக்கு உங்களுக்கு நல்ல பிளாக் பண்ணுது இந்த டெம்பரேச்சர்னு சொல்லலாம் நம்ம. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சரௌண்ட் பண்ணி ஃபுல்லாக ஒரு ஆம்பியன்ட் லைட் மாதிரி உங்களுக்கு போகும். ஸோ நைட்டில் போகும்போது நல்ல ஒரு ஆம்பியன்ஸ் உங்களுக்கு இந்த காரில் இருக்கும். தென் டெடிக்கேட்டாக 2 ஏசி வென்ட்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பொறுத்த வரைக்கும் 2nd row சீட்ஸ்க்கும் நல்லா கொடுத்துருக்காங்க. 3rd row சீட்ஸ்க்கும் ஆக்சுவலாக உங்களுக்கு வந்து ஏசி வென்ட்ஸ் வந்து இருக்குது. ஸோ இப்போ நான் 1st row சீட்ஸ்க்கு ஜம்ப் பண்ணிடலாம். ஸோ இப்போ நான் இந்த காரோடைய 1st row சீட்ஸில் உட்காந்துட்டுருக்கிறேன். அண்ட் நீங்களே பார்க்கலாம் என்ன ஒரு கம்ஃபர்ட் இந்த காரில் 1st row சீட்ஸில் இருக்குன்றது. ஆல்தோ இது வந்து உங்களுக்கு ஷாஃபர் ட்ரிவன் காரை உங்களுக்கு நிறைய பேர் யூஸ் பண்ணாங்க. பட் இந்த டிரைவர் சைடில் உட்காந்து ஓட்டுற அந்த ஒரு ஃபீலே தனி. ரியல் ஆட்டோ எந்தூசியாஸ்க்கு தான் அந்த ஒரு ஃபீல் தெரியும். ஸோ நீங்களும் அதில் இருக்கீங்க அப்படின்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த இனோவாவுடைய டிரைவிங் ஃபீல் எப்படி இருக்கும் அப்படின்றது கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக. ஸோ அதுக்கேற்ற மாதிரி சரியான கம்ஃபர்ட் உங்களுக்கு இந்த காரில் கிடைக்குது. அண்டர் சப்போர்ட் இஸ் ரியலி குட். ஹெட்ரூம்
நோ இஷ்யூஸ் அட் ஆல். இதில் வந்து உங்களுக்கு 8-way பவர் அட்ஜஸ்டபிள் சீட்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக உங்களோட அட்ஜஸ்ட்மெண்ட் ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து வச்சுக்கலாம். அதில் பேசஞ்சர் சைடு உங்களுக்கு மேனுவல் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் தான், வெறும் டிரைவர் சைடு மட்டும் உங்களுக்கு 8-way பவர் அட்ஜஸ்டபிள் சீட்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸ்டேரிங்கை பார்த்தீங்கன்னா டில்ட் ஆஸ் வெல் அஸ் டெலஸ்கோப்பிங் உங்களுக்கு வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ உங்களுடைய எர்கனாமிக்ஸ் இதில் வந்து பயங்கரமாக இம்ப்ரூவ் பண்ணலாம். விசிபிலிட்டிலாம் அவ்வளோ நல்லா இருக்குது. இந்த காரோடைய ஒரு பெரிய ஒரு யூஎஸ்பி இந்த காரோடைய ஹேண்ட்லிங் அண்ட் இந்த காரோடைய டிரைவிங் டைனாமிக்ஸ்னு சொல்லலாம். பிகாஸ் இந்த காரோடைய அந்த ஃபீலே தனி நீங்கள் ஓட்டும்போது, ஸோ அது எந்த கார்லையும் மேட்ச் பண்ண முடியாது. ஸோ அதை பொறுத்த வரைக்கும் இனோவாவில் மட்டும்தான் உங்களுக்கு அந்த டிரைவிங் ஃபீலே உங்களுக்கு தனியாக தெரியும். சீட்டிங் கம்ஃபர்ட் போல்ஸ்டர்ஸில் ரொம்ப நல்லா திக்காக இருக்குது. ஸோ நீங்கள் அரௌண்ட் தி கார்னர்ஸ் ஹைவேஸில் போகிறீங்களோ இல்லை காட்ஸில் நீங்கள் எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னாக்க இந்த காரோடைய அந்த சீட்டிங் கம்ஃபர்ட் உங்களுக்கு ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்கும்னு சொல்லலாம் நம்ம. ஸோ இந்த காரோடைய சீட்டிங் கம்ஃபர்ட் பற்றி மற்ற ஆஸ்பெக்ட்ஸ் பற்றி இப்போ நம்ம பேசிடுவோம். ஸோ நம்ம ஃப்ரண்ட் ரோ சீட்ஸ்க்கு போய்டும் உங்களுக்கு ரிக்வஸ்ட் சென்சார்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ண அப்படின்னாக்க ஓவர்வியூ கண்ட்ரோல்ஸ் இருக்குது, பவர் விண்டோஸ்க்கான கண்ட்ரோல்ஸ், சென்ட்ரல் லாக்கிங்கான பட்டன் இருக்குது அண்ட் இந்த இடத்துல உங்களுக்கு டீட்டக்கான ஃபங்க்ஷன் இருக்குது. உள்ளே பார்த்தோம் அப்படின்னாக்க உங்களுக்கு வுட் ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. அண்ட் உங்களுக்கு கப் ஹோல்டர் உங்களுக்கு ரெண்டு சைடாக உங்களுக்கு பேசஞ்சர் ஆஸ் வெல் அஸ் டிரைவர் சைடு உங்களுக்கு இருக்கும். கீழே பார்த்தோன்னா உங்களுக்கு இன்ஜின் ஸ்டாப் பட்டன் இருக்குது. இது வந்து உங்களுக்கு பார்க்கிங் சென்சார்ஸ்க்கானது. தென் இது வந்து உங்களுக்கு அந்த DEF ரீஜென்ரேஷனுக்காக கொடுத்துருக்காங்க. நான் சொன்ன மாதிரி 8-way பவர் அட்ஜஸ்டபிள் சீட்ஸ் உங்களுக்கு டிரைவர் சைடு கொடுத்துருக்காங்க. ஸோ உள்ளே ஏறிடுவோம். ரொம்ப வெயிலாக இருக்குது. ஸோ நான் வந்து ஏசி ஆன் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸ்டியரிங் பார்த்தோம் அப்படின்னாக்கா இது இந்த டிசைன் வந்து ரொம்ப ஐகானிக்கான டிசைன். நிறைய பேருக்கு பரிச்சயமான ஒரு டொயோட்டா ஸ்டியரிங் டிசைன் இது. லெஃப்ட்டில் பார்த்தோன்னா உங்களுக்கு ஃபுல்லாக மீடியா கண்ட்ரோல்ஸ், ரைட்லேயே உங்களுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கானது இருக்குது. க்ரூஸ் கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஹார்னோட சவுண்ட் கேட்போம். இந்த டேஷ்போர்டோடைய டிசைனே வந்து ரொம்ப இதை பார்த்தாலே நிறைய பேர் கெஸ் பண்ணிவிடுவாங்க இது இன்னோவா அப்படின்றது. ஸோ அந்தளவுக்கு இன்னோவாவுடைய ஃபேன் பேஸ் வந்து நம்ம இந்தியாவில் இருக்குது. இந்தியாவில் ஆல் அரௌண்ட் த வேர்ல்ட்னே சொல்லலாம். நம்ம 8 inch இன்ஃபர்டெயின்மென்ட் சிஸ்டம் வித் சப்போர்ட்ஸ் ஆண்ட்ராய்ட் ஆட்டோ அண்ட் ஆப்பிள் கார்ப்ளே. அண்ட் இதில் பார்த்தோன்னா உங்களுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னாக்கா மேனுவல் கண்ட்ரோல்ஸ் உங்களுக்கு வால்யூம்க்கும் அந்த டியூனுக்கானதும் கொடுத்துருக்காங்க. ஸோ தட்ஸ் ரியலி குட். கீழே பார்த்தோம் அப்படின்னாக்கா ஆட்டோ ஏசிக்கான கண்ட்ரோல்ஸ் இருக்குது. நடுவில் ஒரு டிஸ்பிளே உங்களுக்கு இருக்குது. ரொம்ப வெயிலாக இருக்கிறதுனால ரொம்ப ரிஃப்ளெக்ட் ஆகிறது நீங்கள் பார்க்கலாம். டிஜிட்டல் கிளாக் கொடுத்துருக்காங்க. டிப்பிக்கல் டொயோட்டான்னு சொல்லலாம் நம்ம. ஏசி வென்ஸ் உங்களுக்கு ரெண்டு சைடாக இருக்குது. அண்ட் நம்ம அப்படியே கீழே போனோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு 2 ஈகோ அண்ட் பவர் மோட் வந்து உங்களுக்கு டிரைவ் மோட்ஸ் இருக்குது. ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஆஃப் பண்ணுறதுக்கான பட்டன் இருக்குது. அதுக்கும் கீழே பார்த்தோன்னா உங்களுக்கு கீ காட்டிடுறேன். அப்படியே கீ பார்த்தோன்னா எல்லா டொயோட்டா காரில் வர மாதிரி தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இனோவா பேஜிங் இருக்குது, லாக் அண்ட் அன்லாக் ஃபங்க்ஷன் இருக்குது. ஃபார்ச்சுனர் வாங்கினாலும் இதே தான் உங்களுக்கு வரும். இந்த மாதிரி கீஸ் தான் வரும். கீழே ஒரு ஸ்டோரேஜ் இருக்குது, நீங்கள் ஃபோன் வைக்கணும்னா வச்சுக்கலாம். கீழே பார்த்தோன்னா உங்களுக்கு இப்போது டொயோட்டா இனோவா பார்த்தோம் அப்படின்னாக்கா ஒன்லி மேனுவல் டிரான்ஸ்மிஷனில் மட்டும் தான் உங்களுக்கு வரும். 5-speed மேனுவல் டிரான்ஸ்மிஷன், ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் உங்களுக்கு கிடையாது. கீழே பார்த்தோன்னா உங்களுக்கு மேனுவல் ஹேண்ட் பிரேக் இருக்குது. எனக்கு மேனுவல் ஹேண்ட் பிரேக் தான் பிடிக்கும். உங்களுக்கு என்னன்றது கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒரு பாட்டில் ஹோல்டர் நீங்கள் பார்க்கலாம். பின்னாடி பார்த்தோன்னா உங்களுக்கு ஆம்ரெஸ்ட் இருக்குது. ஓப்பன் பண்ணோம் அப்படின்னாக்கா நல்ல ஒரு டீப்பான ஸ்டோரேஜும் உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. தென் வுட் ஃபினிஷ்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கு இந்த கார்லன்னு சொல்லலாம். நம்ம இந்த க்ளோ பாக்ஸ் 2 க்ளோ பாக்ஸ் இருக்குது. சின்ன க்ளோ பாக்ஸ், இது வந்து உங்களுக்கு கூல்டு க்ளோ பாக்ஸ். உள்ளே நீங்கள் எதாவது பெவரேஜஸ் வைக்கிறீங்க அப்படின்னாக்கா நல்லா கூலாகவே இருக்கும். அது கீழே பார்த்தோன்னா இங்கே ஒரு க்ளோ பாக்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதுவும் நல்ல பெரிய சைஸில் தான் இருக்குது. ஸோ நீங்கள் ஏதாவது டாக்குமெண்ட்ஸ் வைக்கணும்னா நீங்கள் வந்து வச்சுக்கலாம். அந்த இடத்துல மேலே பார்த்தோம் அப்படின்னாக்கா வேனிட்டி மிரர் அண்ட் லைட்ஸ் இருக்குது. சன்கிளாஸ் ஹோல்டர் நீங்கள் பார்க்கலாம். தென் லைட்ஸ்க்கான ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. இந்த காரில் சன்ரூஃப் கிடையாது. ஸோ சன்ரூஃப் கண்ட்ரோல்ஸ் உங்களுக்கு இந்த இடத்துல வராது. அண்ட் இந்த இடத்துலையும் உங்களுக்கு ஆம்பியன்ட் லைட் மாதிரி உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. டிரைவர் சைடாக உங்களுக்கு லைட்ஸோட வேனிட்டி மிரர் வருது. தட்ஸ் ரியலி குட். IRVM பார்த்தோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு மேனுவலி டிமிங் கொடுத்துருக்காங்க, ஆட்டோ டிமிங் கிடையாது. தென் இதுவும் வந்து உங்களுக்கு ஆக்சரிஸ் தான். டேஷ் கேம் மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட் ஆஸ் வெல் அஸ் ரியரில் உங்களுக்கு டேஷ் கேம் இதெல்லாம் ஆக்சரிஸாக போட்டிருக்காங்க. மற்றபடி பார்த்தோன்னா உங்களுக்கு ஹைட் அட்ஜஸ்டபிள் சீட் பெல்ட்ஸ் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ உங்களுக்கு ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து வச்சுக்கலாம் அந்த சீட் பெல்ட்ஸோடைய பொசிஷனை. லெஃப்ட்டில் உங்களுக்கு டாக்கோமீட்டர், ரைட்டில் ஸ்பீடோமீட்டர் இருக்குது. கீழே டெம்பரேச்சர் அண்ட் ஃபியூல் கேஜ் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கார் வந்து உங்களுக்கு 11,500 kilometers கிட்ட உங்களுக்கு வந்து போயிருக்குது. பட் டொயோட்டா பொறுத்த வரைக்கும், இனோவா பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னாக்க 10 lakhs மேலே கூட ஓட்டினாலும் எந்த பிரச்சனையும் வராது. அதான் டொயோட்டா இன்ஜினுடைய பெரிய ஒரு USPயே. ஸோ அதுக்காக தான் மக்கள் வந்து இந்த காரை வாங்குறதுக்கு யோசிக்கவே மாட்டாங்க. செகண்ட் தாட்டே இருக்காது. வாங்கணும்னு நினச்சாங்கன்னா வாங்கிடுவாங்க. அதுதான் இந்த காரோடைய பெரிய ஒரு பெருமையான ஒரு மொமெண்ட்னே சொல்லலாம் டொயோட்டாக்கு. ஸோ அதை பொறுத்த வரைக்கும் இனோவா ஸோ நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, நீங்கள் கார்னர்ஸில் போகும்போது அந்த கிளாஸ் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுன்றது. ஸோ இந்த இடத்துல ஃபுல்லாக உங்களுக்கு க்ளோஸ் பண்ணியிருந்தா நீங்கள் ஓட்டும்போது அந்த இடத்துல உங்களுக்கு பெரிய ஒரு பிளைண்ட் ஸ்பாட் இருக்கும். பட் இப்போ அந்த கிளாஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து அந்த இடத்துல ஏதாவது வண்டி வருது அப்படின்னாக்கா நீங்கள் சின்ன போர்ஷன் அந்த வண்டி இதை பார்த்தாலுமே உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடச்சிடும். ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் மூவ் பண்ணிட்டு போகிறதோ, நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுறதோ உங்கள் டிரைவிங் அதுன்றதை நீங்கள் பார்த்துக்கலாம் அதில். ஸோ அதை பொறுத்த வரைக்கும் இந்த குவார்ட்டர் பேனல் ஃப்ரண்ட்டில் கொடுத்ததுன்றது நல்ல ஒரு விஷயம். ஸோ இன்ஜின் பற்றி பேசுகிறோம் நம்ம. இந்த காரில் உள்ள இன்ஜின் நிறைய பேருக்கு தெரியும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2.4 liter
4-cylinder diesel CRD engine வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. This produces 147.5 bhp of power and 343 Nm of torque. இந்த 343 Nm of torqueன்றது at 1400 rpm to 2800 rpm. ஸோ எவ்வளோ வைடான பேண்ட், லோவான டார்க் பேண்ட்லேருந்து உங்களுக்கு ஆரம்பிக்குதுன்றதை நீங்களே பாருங்கள். ஸோ அதனால இந்த காரை வந்து ஒரு டார்க் மான்ஸ்டர்னே சொல்லலாம். அண்ட் ஹையர் கியர்ஸ்லேயும் நீங்கள் வந்து ஈஸியாக இந்த காரை பிக்கப் பண்ணலாம். ஸோ அதுதான் இந்த காரோட பெரிய யூஎஸ்பியே. மைலேஜ் பார்த்தோன்னா உங்களுக்கு 11.3ன்றது உங்களுக்கு ஆவரேஜாக சொல்லலாம். பட் உங்கள் டிரைவிங் ஸ்டைல் பொறுத்து அது மாறும். அதுக்கு மேலேயும் வரும், அது கீழே வரலாம். மேலே வந்து உங்களுக்கு இன்சுலேஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபயர் வால்லையும் உங்களுக்கு லைட்டாக இன்சுலேஷன் இருக்குது. ஸோ தான் இந்த காரோட இன்ஜின் பே பற்றி. இந்த காரோட சேஃப்டி ஃபீச்சர்ஸ் பற்றி பேசுவோம். இப்போ நம்ம பார்க்குற ZX டாப் மாடலில் பார்த்தோன்னா உங்களுக்கு 7 ஏர்பேக்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ABS வித் EBD, பிரேக் அசிஸ்ட், இன்ஜின் இம்மொபலைசர், எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல், ட்ராக்ஷன் கண்ட்ரோல், தென் உங்களுக்கு ஹில் அசிஸ்ட் அப்படின்ற சேஃப்டி ஃபீச்சர்ஸ்லாம் உங்களுக்கு இந்த காரில் ப்ரொவைட் பண்ணுறாங்க. டைமென்ஷன் பற்றி பேசணும் அப்படின்னாக்கா இந்த கார் பார்த்தோன்னா உங்களுக்கு 4.7 மீட்டர்ஸ் லென்த்தில் வந்து உங்களுக்கு இருக்குது. வித் பார்த்தோன்னா 1.8 மீட்டர்ஸ், ஹைட்டும் 1.8 மீட்டர்ஸ், வீல் பேஸ் பார்த்தோன்னா 2.7 மீட்டரில் உங்களுக்கு இருக்குது. ஸோ அதனால தான் உங்களுக்கு உள்ள ஸ்பேஸ்லாம் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லலாம். பூட் பற்றி நான் ஆல்ரெடி சொல்கிறேன் 300 லிட்டர்ஸ்னு சொல்லியிருந்தேன் நான். தென் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி 55 லிட்டர்ஸ் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ இப்போ இந்த காரோடைய ப்ரைஸ் பற்றி பேசணும் அப்படின்னாக்கா இப்போ நான் பார்க்குற ZX மாடல் பார்த்தோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு 33.7 lakhs ஆன் ரோட் சென்னையில் உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்குது. இதில் உங்களுக்கு டிஸ்கவுண்ட்ஸ் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஹர்ஷா டொயோட்டா நீங்கள் அப்ரோச் பண்ணலாம். எவ்ரி மந்த் உங்களுக்கு ஸ்கீம்ஸ் வந்து உங்களுக்கு ரிலீஸ் பண்ணிட்டே இருப்பாங்க ஹர்ஷா டொயோட்டா. ஸோ லேட்டஸ்ட் ஸ்கீம்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஹர்ஷா டொயோட்டா நீங்கள் அப்ரோச் பண்ணிக்கோங்க. இதோட இந்த வீடியோ நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் மக்களே, உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப இன்ஃபர்மேட்டிவ் வந்திருக்கும் நான் நம்புறேன். இதேமாதிரி வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நிதின்ஸ் ரிவ்யூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் தாட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள், என்னை சோஷியல் மீடியாவில் ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் மீண்டும் சந்திப்போம். பை.